ஆலயத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். செய்தியை குறித்தும் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு சின்ன பிள்ளைய நம்ம கூப்பிட்டு அந்த சின்ன பிள்ளைகிட்ட நம்ம ஒரு காரியம் கேட்டோம்னா, நீ பெருசாகி நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தை சொல்லும், நான் டாக்டர் ஆக போகிறேன், இல்லை நான் கலெக்டர் ஆக போகிறேன், நான் வக்கீல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். ஏன் அந்த குழந்தை சொல்லுதுன்னா, அதுக்கு அதன் மேலே ரொம்ப விருப்பம். அதுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தையும் சரி பேரண்ட்ஸும் சரி அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரீ கேஜியிலேருந்து கல்லூரி படிப்பு படிக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரே தாட் இருக்கும், என்ன, நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் அந்த குழந்தை காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சில ட்ரைனிங் இருக்கும், அதற்கும் சில தேர்வுகள் இருக்கும். அதெல்லாம் முடித்து கடைசியில் அந்த குழந்தை என்னவாயிரும், டாக்டராக மாறிடும், இல்லை ஒரு வக்கீலாக மாறிடும், இல்லை ஒரு போலீஸாக அந்த குழந்தை என்ன ஆயிரும்னா மாறிடும். இதே போல தான் நம்ம எதற்காக பிறந்து வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நம்ம தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எதற்காக அப்படின்னா, அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடையணுங்கிற அந்த கோல் தான் நமக்கு இருக்கணும். ஒரு சிறு குழந்தையை போல் அதே கோல் தான் நமக்குள்ளாரே இருக்கணும். நான் பரலோக ராஜ்யத்தை சென்றடையணும், அந்த ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து கொள்ளணும் என்கிற அந்த ஒரு முழுமையான சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். வாரம் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பே ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா, ஏன் வரணும், வாரம் எதுக்கு வரணும் இந்த ஆலயத்தில்? மற்றவங்கெல்லாம் அப்படி ஆண்டவரை அறியாதவர்கள்லாம் இப்படி அவங்க வாரம் ஆலயத்துக்கெலாம் அவங்க என்ன பண்ணுறதில்ல, போகிறது கிடையாது. பொதுவாக இப்போ ஆலயம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கூட கிடைக்கிறதில்ல. அவ்வளோ ஒரு தேவாலயத்தை குறித்து வெளி ஜனங்கள் கூட அதிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நினைத்து வைத்திருக்கிறாங்க. நாங்கள்லாம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா 2 நிமிஷம் இருப்போம், 5 நிமிஷம் இருப்போம், போயிடுவோம். ஆனால் நீங்கள்லாம் அப்படி கிடையாது. சர்ச்சுக்கு நீங்கள்லாம் போனீங்கன்னா ரொம்ப நேரம் இருப்பீங்க. அப்படிங்கிறக்காகவே அரசாங்கம் நிறைய சட்டத்திட்டங்களை இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் எல்லாம் இருந்தால் தான் ஆலயம் கட்டுவதற்குரிய பர்மிஷனே கொடுக்குறாங்க. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையில் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆலயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். ஆலயம் என்பது எல்லாரும் கூடி வந்து ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். வீட்டில் தினமும் ஜெபிக்கிறோம், வீட்டில் தினமும் பாடுறோம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு மனதாக பாடும் பொழுது இருக்கிற சந்தோஷமும் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வாரம் நம்ம வேலைக்கு போயிருப்போம், வீட்டில் நிறைய பிரச்சனை, பல காரியங்களை சந்திச்சிருப்போம். ஆனால் இங்கே 2 மணி நேரம் வந்து இருந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சமாதானம், ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கடந்து போகிறோம். வேதத்தை எடுத்தவர்கள் நம்ம வாசிக்கலாம், எந்தெந்த காரியத்துக்காக ஆலயத்துக்குள்ளே ஜனங்கள் வந்தார்கள் என்பதை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3, 7, 15 இந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல். ஏழாவது வசனம். ஆமென். 15வது வசனம்.
ஆமே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, தெரிந்த ஒரு சம்பவம். தேவாலயத்தை நோக்கி அன்னாள் போகிறாள். எதற்காக அவங்க தேவாலயத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, மனக்கவலை. 7வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளுடைய இன்னொரு சகோதரி ஆகிய பென்னினால் அவளை துக்கப்படுத்தும் பொழுதெல்லாம் இந்த அன்னாள் என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப அழுகுவாங்க. வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போவாங்க, வருஷந்தோறும் அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும், இவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவாலயத்துக்குள்ளே அவங்க வந்தாங்க. நம்மளும் கூட நிறைய நேரம் மன கஷ்டத்தோடு தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆலயத்துக்குள்ளே நம்மளும் வந்திருக்கிறோம். இங்கே அன்னாள் சொன்ன ஒரு காரியம், நான் திராட்சரசமோ மதுவோ நான் குடிக்கல, நான் ஒரு மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் ஒரு மன பாரம், நான் ஒரு மன கவலை நிறைந்த ஒரு ஸ்திரீயாக தான் நான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தேன் என்று சொல்லி அன்னாள் சொல்லுகிறார். பாருங்கள், நம்மளை போல தான் அன்னாளும் அன்றைய நாளில் மன கவலையோடு ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கும் நம்ம முதல்ல எப்படி ஆலயத்துக்குள்ளே வர்றோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க ஆலயத்துக்கு வர்றாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஏதோ ஒரு பிரச்சனையில், ஒரு கவலை நிமித்தம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க. நாமளும் நிறைய நேரம் ஏதோ ஒரு கவலையினால தான் ஆலயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆனால் அந்த கவலை நிமித்தம் வந்த மகளுக்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை வைத்து சொல்லி அனுப்பின ஒரு காரியம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமேன். பாருங்க, நீ கஷ்டத்தோடு தான் வந்த, ஆனால் நீ சமாதானத்தோடு நீ போ. ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் விண்ணப்பத்தை என்ன பண்ணார், கேட்டார். இங்கேயும் நம்ம ஆலயத்துக்குள்ளே நம்ம வரும் பொழுது ஊழியர் நிமித்தம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் சமாதானமாக போங்க, ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், எப்படியே நடத்துவார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கர்த்தர் நமக்கும் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு பேசி அனுப்புகிறார். அப்போது ஆலயத்துக்கு நம்ம வரும் பொழுது கவலையோடு வருகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிமித்தம் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா தேய்ச்சி அனுப்புகிறார். இன்னொன்று, ஆலயத்துக்கு நம்ம இன்னொரு காரியத்துக்காக நம்ம வரப்போகிறோம். அதையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போகிறாருன்னா நிறைவேற்ற போகிறார். அதையும் நம்ம வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 5ஆம் அதிகாரம். இங்கே ஒரு ஆசாரியர் ஒரு காரியத்தை, ஒரு விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் அவர் வைக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 13வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். ஆமென். மன்னிக்குவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். ஆமென். 13வது வசனம். ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம், சகரியா எலிசபெத் அப்படிங்கிற 2 நபர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆசாரியன் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதன் தான். ஆனாலும் அவருக்கு குழந்தை இல்லாத பொழுது அவங்க தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தார்களாமா. அதே போல் தேவ ஆலயத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்யும்படியான ஒரு சீட்டு அவர் பேரில் விழுந்த பொழுது அவர் தேவாலய
தேவாலயத்துக்குள்ளே போகும் பொழுது அங்கே தூதன் வந்து சொன்ன ஒரு காரியம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அங்கே தேவதூதன் சொன்ன பொழுது பாருங்கள், அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ரொம்ப நாட்களாய் குழந்தை இல்லாத ஒரு தேவ மனிதனுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். நம்மளும் தேவாலயத்துக்கு வரும் பொழுது அநேக விண்ணப்பங்களை இங்கே வச்சுட்டு போகிறோம். கர்த்தர் மேலே நம்மளுடைய பாரங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம், வச்சுட்டு போகிறோம். கர்த்தர் அந்த பாரத்தை எல்லாம் கேட்டு நாள் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்னா பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர், நான் தேவாலயத்துக்குள்ளே வரும் பொழுது என் மனக்கவலை, நம்ம நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவாலயத்துக்கு நான் எப்படி வருகிறேன், நான் எப்படி போகிறேன் என்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நான் மனக்கவலையோடு நான் வர்றேன், ஆண்டவர் என்னை சந்தோஷமாய் கர்த்தர் என்னை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். ரெண்டாவதாக, நான் பல விண்ணப்பங்களோடு நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நான் வருகிறேன். ஆனால் சில நேரம் நம்ம ஜெபிக்க கூட மறந்துருக்கலாம், நம்மளுடைய விண்ணப்பத்தை சொல்லக்கூட மறந்துருக்கலாம். ஆனால் நம்ம ஆலயத்தை விட்டு போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் நமக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா நம்மை அனுப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 3வது வசனம், 8வது வசனம், இந்த 3ஐயும் நம்ம வாசிப்போம். ஆமென். தேவாலயத்திற்கு வெளியில் வாசப்படியில் நாடோறும் ஒரு மனுஷனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. ஏன் அவரை வைக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பிழைப்புக்காக இந்த சர்ச்சுக்கு வர்றவங்க எப்படி ஆகில ஏதோ ஒரு உதவி செய்வாங்க, அது அவருடைய வாழ்வாதாரத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக அவரை நாடோறும் கொண்டு வந்து தேவாலயத்தினுடைய வாசலில் வைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் உள்ளே வருகிற நம்மளை மாத்திரமல்ல, வெளியிலேயே சில நேரம் நம்ம இருந்தால் கூட அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கவனிக்கிற ஒரு தேவனாய் தான் இருக்கிறார். நிறைய நேரம் இப்போ சர்ச்செல்லாம் பூட்டியிருக்கு அப்படின்னா வெளியில் நின்று நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. நிறைய தேவாலயங்களில் பாருங்கள், வெளியில் நின்று வாசப்படியில் நின்று அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிச்சுட்டு போகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு மனுஷனை பார்க்குற விதம் ஒரு விதத்தில் இருக்குது, ஆனால் கர்த்தர் பார்க்குற விதம் முழுமையும் வித்தியாசமான ஒரு காரியம். நம்ம ஒரு அப்படிப்பட்டவங்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு தொகையை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளை வைத்தே அந்த ஒரு காரியத்தை செய்கிறார். இங்கே நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் தெரியும். அப்போஸ்தலர் இந்த 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, பேதுருவும் யோவானும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆலயத்துக்குள்ளே அவங்க எதுக்கு வர்றாங்க, ஜோமன்னு அவங்க வர்றாங்க. ஜோமன்னு வந்த அவர்களை தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். ஜெபிக்கணும்னு சொல்லி அவங்க வந்தவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வல்லமையினால் நிரப்பி அவர்களை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். நம்ம நிறைய நேரம் ஆலயத்துக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம வர்றோம். நம்மளுடைய விண்ணப்பங்கள் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வந்தாலும் கூட கர்த்தர் பாருங்கள், தம்முடைய வல்லமையினால் நம்மளை என்ன பண்ணுகிறாருன்னா நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது நீங்கள் பார்க்குற ஜனங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் நிமித்தம் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சுகப்படுத்துவார்.
ஆண்டவர் நிச்சயமாய் சுகப்படுத்துவார். இங்கே பாருங்க, பேதுருவும் யோவானுக்கும் உடனே ஒரு பதில் வருது. என்னிடத்துல வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் நான் சொல்கிறேன், நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவர் எழுந்து நடந்து அவர் செய்த ஒரு காரியத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, எவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வெளியிலேயே இருந்து அந்த வாசப்படியவே பார்த்துட்டு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் ஒரே நொடி பொழுதில் தேவாலயத்துக்குள்ளே வந்தாராம். அவருக்கு பாருங்க, குதிச்சு எழுந்து உடனே என்ன பண்ணியிருக்கலாம், வெளியில் ஓடி இருக்கலாம், இல்லை அவங்க தன்னுடைய குடும்பத்தை பார்க்க ஓடி இருக்கலாம், எங்கே வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் செய்த ஒரு காரியம், ஏன்னா இந்த வாசப்படியிலே தான் நான் இருந்தேன், இதவே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், இந்த தேவாலயத்துக்குள்ளே நானும் போக மாட்டேன்னா, இதற்குள்ளே வருவதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்காதா என்று சொல்லி நினைத்து கொண்டே இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணார், தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் செய்த ஒரு காரியம் பாருங்க, உடனே ஆலயத்துக்குள்ளே அவர் போயிட்டாராமா. நம்மளும் இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், போகிறோம், அநேகருக்காக நம்ம ஜெபிக்கணும். அநேகருக்கு தம்முடைய வல்லமை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மீது அவருடைய வல்லமை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நிமித்தம் அநேகரை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவார். இந்த பேதுரு யோவானை கொண்டு அநேகரை ஆலயத்துக்குள்ளே அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணார்னா கொண்டு வந்தார். இன்றைக்கும் ஆலயத்துக்குள்ளே வருகிற நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது உங்களை ஆண்டவர் பயன்படுத்தி உங்கள் நிமித்தம் அநேக ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உள்ளே ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். அதையெல்லாம் செய்வதற்கு ஏசப்பா ஆயத்தமாக தான் இருக்கார். நம்ம தான் ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு குழந்தை எப்படி ப்ரீகேஜியிலேருந்து காலேஜ் வரைக்கும் ஒரே கோலோடு செயல்படுதோ, அதே போல் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, சபையில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நம்ம தான் விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், செயல்படணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், நான் போய் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், நான் ஒருவரை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவேன், நான் ஒருவரை ஆலயத்துக்குள்ளே நான் அழைத்து வருவேன் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் நமக்குள்ள பெருகும்படி ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். நம்ம முதலாவது ஆலயத்துக்குள்ளே நம்ம எப்படி வருகிறோம், கவலையோடு வருகிறோம். கர்த்தர் அந்த கவலையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீக்குகிறார். ரெண்டாவது, இங்கே வந்து அநேக விண்ணப்பங்கள், நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். சகரியாவை போல கர்த்தர் அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா கேட்கிறார். மூன்றாவது, ஜெபிக்கும்படி நம்ம வருகிறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அனுப்பி நம்மை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், ரட்சிக்க போகிறார். இதெல்லாம் நம்ம செய்கிற ஒரு காரியம், இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்ட ஒரு காரியம். ஆனால் தேவாலயத்தில் கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார், கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்ம ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது புலம்புறோம், அழுகிறோம், ஜெபிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இங்கே உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் என்ன பண்ணுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, முதல் வசனமும் 2வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். ஆமென். பாருங்க, அவருடைய தேவாலயத்தில் சிங்காசனத்தின் மேலே ஆண்டவர் வீற்றிருக்கிறவர். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா நிரப்புகிறார். நம்ம வருகிறது, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது கர்த்தருடைய மகிமை இங்கே இருக்குது. ஆண்டவர் இங்கே உலாவி கொண்டே இருக்கிறார். என் தேவனை நான் பார்க்க போகணும். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சனிக்கிழமை இரவே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா ஆயத்தமாயிடணும். அடுத்த நாள் நம்ம ஆலயத்துக்கு போகணும் என்கிற ஆயத்தத்தோடு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் வரும்
வரும்பொழுது நான் என் தேவனை பார்க்க போனோம். நான் இந்த 6 நாள் உலகத்தை தான் பார்த்தேன், உலக காரியங்களவே தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த 7வது நாள் என் தேவனை நான் பார்க்க போகணும். ஏனென்றால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்ன பண்ணிருந்துச்சா, நிறைந்திருந்தது. அவருடைய மகிமை இங்கே நிறைந்திருக்கிறது. அந்த மகிமையை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொருவரும் பார்க்கணும். அதனால தான் ஆராதனை வேளையில் கண்களை மூடி நம்ம ஆராதிக்க சொல்லுகிறோம். ஏனென்றால் நம்ம கண்ணை மூடி இருக்கும் பொழுது தான் ஒரு மனம் நமக்குள்ளார வரும். நம்ம என்ன செய்கிறோங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வரும். ஆராதிக்கிற நேரங்களில் கர்த்தரை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கணும்னு சொல்லி, இன்றைக்கு எப்படியாவது ஆண்டவரை நான் அவங்க பார்க்கணும், இப்போ அவங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம விருப்பப்படும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அநேக நாட்கள் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபங்களில் ஆண்டவருடைய அந்த மகிமையை பார்க்கும்படியெல்லாம் அடியாளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் உபவாசம் இருந்து சபையாய் பெண்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது கண்ணை ப்ரேயரெல்லாம் முடிஞ்சிருக்கும், கண்ணை திறந்து எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் இருப்போம். ஆனால் சர்ச்சு ஃபுல்லாக ஒரு பிரகாசமான ஒரு வெண்மையான ஒரு நட்சத்திரத்தை போல் மின்னிட்டே இருக்கும். அதை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். நான் நிறைய முறை அதை நான் பார்த்துருக்குறேன். நம்முடைய தேவாலயத்தில் ஆண்டவர் தம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உங்கள் மகிமையை பார்க்கணும். ஏன்னா ஆலயத்தில் ஆண்டவர் தம்முடைய மகிமையால் வீற்றிருக்கிறார். அந்த மகிமையை பார்க்கணும் என்கிற விருப்பம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அதற்கப்புறம் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் மார்க் 12ஆம் அதிகாரம் 41 44 முடிய வாசிக்க கேட்போம். ஆமென். ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம், இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் போடுகிறதை ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாராம், பார்த்து கொண்டு இருந்தாராமா. இங்கே பார்த்தது பணம், அந்த காரியெல்லாம் நான் பேச வரலை. ஆண்டவர் அந்த விதவையினுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். எல்லாரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இப்போ எனக்கு 1000 ரூபாய் இருக்குது, நான் 100 ரூபா போடுறேன்னு சொல்லி காணிக்கை போட்டிருக்கலாம். ஆனால் இந்த விதவையோ அவங்க கிட்ட இருக்கிறதே அந்த 2 பணம் தான். அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே போட்டாங்க. ஏசப்பா என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான், இனி நீங்கள் தான் என்னை நடத்தணும், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், முழுமையாய் அதை போட்ட உடனே கர்த்தர் பாருங்க, அதை உடனே ஆண்டவர் என்ன பண்ணினாராம், அங்கீகரித்தாராமா. எல்லாரும் போட்டதே அல்ல, அந்த விதவையினுடைய பணத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், அங்கீகரித்திருக்கிறாராமா. காணிக்கை நேரத்தில் நம்ம சொல்லுவோம், பயபக்தியோட கர்த்தருக்கென்று நம்ம என்ன பண்ண போகிறோம், காணிக்கை படைக்க போகிறோங்கிற வார்த்தையை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கிறது, அதை பாருங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்து அவர் பார்த்து கொண்டிருந்தாராமா. பாருங்கள், அவருடைய மகிமை இங்கே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அந்த காணிக்கை பெட்டியில் ஜனங்கள் போடுகிறதை ஆண்டவர் என்ன பண்ணாராம், பார்த்துக்கிட்டு இருந்தார். மகிமை இருக்கிற ஸ்தலத்தில் தேவன் நிச்சயமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆராதிக்க வருகிற உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன விண்ணப்பத்தோடு வர்றீங்க, நீங்கள் என்ன தேவையோடு வர்றீங்க, உடைய
காரியங்கள் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்கே அந்த விதவையினுடைய நிலைமையை கர்த்தர் என்ன பண்ணார்? அறிந்து வைத்திருந்தார். அதே போல தான் என்னுடைய நிலைமையை என் தேவன் அறிவார் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். என்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என்னை அப்பாவுக்கு நல்லா தெரியும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் புரிந்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம கவலையோடு வர்றோம், விண்ணப்பத்தோடு வர்றோம், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறார். ஆனால் தேவாலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அவர் நம்மளை என்ன பண்ணுறாருனா ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆலயத்துக்குள்ளே வருகிற நம் எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஆசீர்வதித்து அனுப்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆலயம் ஆராதனை முடிஞ்ச உடனே போதகர் என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வாதம் கூறுறாங்க இல்லையா? அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க கூறி நம்மளை என்ன பண்ணுறாங்க? அனுப்புகிறாங்க. பாஸ்டர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீ பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நானும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனால் நான் என்ன காரியம் எடுத்தேன், தியானித்தேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருந்தேன், ஆண்டவரே நான் எடுத்த செய்தி, நான் பேசணும்னு நினச்ச ஒரு காரியம் வேற ஒரு காரியம். ஆனாலும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆலயத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம், எதுக்கு போகிறோம், என்ன நம்மக்கிட்ட நடக்குதுங்கிறதே நமக்கு நிறைய நேரம் என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்ல. அதை உணர்த்தும் விதமாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இதை பேசணும் என்று சொல்லி இந்த தியானத்தை கொடுத்தார். அப்போது இது தேவனுடைய சித்தம் என்பதை நம்ம ஒரு அறிந்து கொள்ளணும் இல்லையா? ஆண்டவரே இது உமக்கு சித்தமாக, ஆலயம் ஆசீர்வாதம் இந்த காரியங்களெல்லாம் உமக்கு சித்தமாக இருந்தால் தேவன் நீங்கள் எனக்கு அதை எப்படியாகிலும் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது பாஸ்டர் என்னன்னே தெரில, திடீர்னு அந்த ஆசீர்வாதம் காதில் கூறிகிட்ருக்குறாங்க, ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்க. அப்படி இது வரைக்கும் அந்த சம்பவம் நடந்ததே கிடையாது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஆண்டவர் எவ்வளோ ஒரு நல்லவர். அப்போது தேவன் பாருங்கள் நம்முடைய சபையை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், நம்மளை கர்த்தர் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். என்னாகமத்தை எடுங்களேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23 27 முடிய வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், ஆசாரியராகிய ஆரோனுக்கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், தேவாலயத்துக்குள்ளே வருகிற ஜனங்களை இந்த ஆசீர்வாதத்தை கூறி ஆசீர்வதித்து அந்த ஜனங்களை என்ன பண்ணணும்? அனுப்பணும்னு சொல்லி, சம்பந்தமே இல்லாமல் காலையில் 5:30 மணிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாக இருக்க கடவருங்கிற இந்த வார்த்தையை சொன்னாங்க. சம்மந்தமே இல்லை. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவருக்கு உடனே நான் நன்றி சொன்னேன். ஆனால் இப்பொழுது அவங்களுக்கே இந்த காரியம் தெரியும். அவங்க யதார்த்தமாக சொன்னேன்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள் எப்படியெல்லாம் அவர் கொண்டு வருகிறார், தம்முடைய சித்தம் என்ன என்பதை எனக்கும் வெளிப்படுத்துகிறார். அதே போல் நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பயன்படுத்துகிறார். நம்ம பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்னென்ன காரியத்தோடு நம்ம வரணுங்கிறத நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? புதிதாக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை அநேக காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த பாடங்கள், அடுத்தடுத்த லெவல் அந்த குழந்தை கற்றுக்கொண்டே இருக்கும். கற்றுக்கொண்டு தன்னை என்ன ஆகும்னா அது இன்னும் பலப்படுத்திக்கிட்டே வந்து நாளடைவில் அது சமுதாயத்தில் அது இந்த குழந்தை என்ன பண்ணும்? உயர்ந்து நிற்கும்.
அதே போல தான் ஆண்டவர் நம்மை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து வார வாரம் அவருடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்து நம்மளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நமக்கு பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது, வசனம்னா என்னன்னு தெரியாது, நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னே நமக்கு தெரியாத ஒரு சூழலில் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்வு, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு, அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இந்த நன்மையெல்லாம் எப்படி உண்டாகுது, நம்ம எப்படி வளர்கிறோம் அப்படின்னா, ஆலயத்துக்கு வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வளர்கிறோம். ஆலயத்துக்கு வருவதில் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். சிலர் விட்டு அதை என்ன பண்ணிடுறாங்க, இழந்து போயிடுறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வளர்ச்சியை அப்படியே இழந்து போயிடுறாங்க. தேவனோடு உள்ள உறவுகளுடைய கனெக்ஷன் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விட்டு தூரம் போயிடுறாங்க. ஆனால் கூடி வருதலை விரும்புகிற ஒவ்வொருவரையுமே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து உருவாக்கி உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். எல்லார் மேலேயும் ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் உயர்த்தணும், எல்லாரையும் அந்த ராஜ்யத்திற்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் தேவனுடைய பெரிய விருப்பம். ஆனால் அப்பாவுடைய விருப்பத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நிறைய நேரம் அறிஞ்சிக்கிறதே இல்லை. பிள்ளைகள் கூட பாருங்கள், அப்பாவுடைய விருப்பம் என்ன, பாரம் என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, செய்து தாய் தகப்பனுக்கு மனவேதனையை உண்டாக்கி கொடுத்துட்றாங்க. அதே போல் இல்லாமல் அப்பாவினுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம். இந்த தேவாலயத்தில் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நம்மளோடு என்ன பண்ணுறாருனா பேசுகிறார். இந்த தேவாலயத்தில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, ஆண்டவர் அந்த விதவையினுடைய இருதயத்தை பார்த்த தேவன் நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறார். இந்த தேவாலயத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்து அனுப்புகிறார். கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 13-14 வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த எண்ணாகமத்தில் நீங்கள் இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். அதே போல் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வாழ்த்துதல் சொல்கிறாங்க. ஆலயம் முடிஞ்சோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து வாழ்த்து சொல்கிறோம், பேசுகிறோம், அநேக காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் இங்கே பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், நம்ம லாஸ்ட்டாக நம்முடைய ஊழியர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்களோடு இருக்கட்டும்னு சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பிளஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. பாருங்கள், கர்த்தர் நம்மளை தம்முடைய கிருபையினாலேயும் தேவனுடைய அன்பினாலேயும் ஐக்கியத்தினாலேயும் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா நிரப்புகிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாரம் கேட்டுட்டு போகிறோம். ஆனால் இதற்குரிய விளக்கம் நமக்கு அறிந்து கொண்டோமா? ஏசப்பா என்னை எப்படிலாம் பிளஸ் பண்ணியிருக்கிறாரு, ஏசப்பா என்னை எப்படிலாம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம முழுமையாய் அறிந்து கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் பேசுகிறார். என்னுடைய கிருபையினாலேயும் என் அன்பினாலேயும் என்னுடைய ஐக்கியத்தினாலேயும் கர்த்தர் நம்மளை ஐக்கியப்படுத்துகிறதுனால தான் நம்முடைய குடும்பங்களில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்து அப்பப்போ என்ன பண்ணிடுறாரு, ஐக்கியப்படுத்திடுறாரு. ஏன்னா இங்கே தேவாலயத்திலேருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொண்டு போகிறோம். அதனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா ஐக்கியப்படுத்தி அன்பை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் அந்த ஆசீர்வாதத்தினால் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா மூடிக்கொள்ளுகிறார். கர்த்தர் எவ்வளோ ஒரு நல்லவர் என்பதை நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம அறிந்து கொள்ளுவோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. 1000 நாட்களை பார்க்கிலும் தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு நாள் அது எனக்கு மேலானது. கோராகின் புத்திரர்கள் சங்கீத பகுதியில் அநேக சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார், அநேகர் எழுதியிருக்கிறாங்க. இதில் 11 சங்கீதங்களை இந்த கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு காரியம், 1000 நாட்களை பார்க்கிலும் தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு என்ன ஆனது,
மேலானது. அந்த ஒரு நாளை தான் நம்மளும் அதிகமாக என்ன பண்ணணும்னா வாஞ்சிக்கணும். ஏசப்பாவை குறித்து நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். 6 நாள் நீ உன்னுடைய வேலைகளை செய் மகனே மகளே, ஆனால் 7ஆவது நாள் நீ ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சில நேரம் கோபம் கூட வரலாம். 7ஆவது நாள் சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி ஒரு இதா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அப்பாவுடைய திட்டம் பிளான் எல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். 6 நாள் வேலை, காலையில் போனால் நைட்டு தான், அப்படியே ரொட்டீனாக இருக்கும். ஆனால் இந்த 7ஆவது நாள் பாருங்கள், வேலையை நினைக்க வேண்டாம், காலையில் நேரமாக எந்திரிக்கணும்னு நினைக்க வேண்டாம், எதுவுமே இல்லை. 6 நாள் சாம்பார் பருப்பு ரசம் இப்படி தான். ஆனால் 7ஆவது நாள் பாருங்கள், கறி மீன் இப்படி வெளுத்து வாங்கலாம். இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய சரீரத்திற்காக, நமக்காக, மென்டலாக, சரீர ரீதியாக எல்லா விதத்துலேயும் இந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். உலக மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா சண்டே ஹாலிடே அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க எங்கெங்கெல்லாம் போய் கடைசியில் டயர்டாகி வந்து முடியாமல் அடுத்த நாள் வேலைக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அதுதான் உண்மை. ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளில் அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்து இங்கே தன்னுடைய மனசை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய மனசை தேவனுடைய சமூகத்தில் அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு அப்படியே ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்கி எழுந்திரிச்சு சாயங்காலத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் நேரம் பைபிள் படிக்கலாம், இல்லை சில காரியங்களை நம்ம யோசிப்போம், சில உறவுகளை நம்ம என்ன பண்ணுவோம், பலப்படுத்திக்கும்படியாக உறவினர்களை நம்ம போய் பார்ப்போம், வீட்டுக்கு தேவையான காரியங்களை பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இந்த 7ஆம் நாள் கர்த்தர் நமக்காக, ஆண்டவர் நமக்காக அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். இந்த 7ஆம் நாள் என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைங்க ஃப்ரீயாக இருக்கணும். அவங்க 7 நாள் ஓடிட்டுருந்து அடுத்த 7 நாள் ஓடிட்டுருந்து இப்படியே இருந்தால் அவனுடைய சரீரம் தாங்காது, அவனால் முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்பாவுக்குள்ளே இருந்ததுனால தான் உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுதே அவர் ஞானமாக என்ன பண்ணார், ஞானமாய் சிருஷ்டித்தார். ஆண்டவர் செய்த எல்லா காரியமுமே, ஆண்டவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய நலன் கருதி மாத்திரம்தான் அப்பா செய்கிறார். நம்மளுக்கு எந்த ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும்படியாக அல்ல, நம்மளுடைய நலன் கருதி தான் ஆண்டவர் நமக்கு சகல காரியங்களையும் அவர் செய்கிறாருங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளார வேணும். ஏசப்பா ஏசப்பாங்கிற வார்த்தையை உச்சரிச்சுட்டு நம்ம அப்படியே வர்றோம், அப்படியே போகிறோம், அப்படி இல்லாதபடிக்கு இனி நம்ம ஏன் தேவாலயத்துக்குள்ளே வர்றோம், அப்பா எனக்கு என்னென்னலாம் செஞ்சு அனுப்புகிறாரு, என்னை எப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறாரு, நான் இந்த ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் எப்படி விரும்புகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள அதிகமாக நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் அதிகமாக விரும்புகிறேன். செய்தி என்பது நம்மளை உருவாக்குறது. இந்த செய்தி என்பது நம்ம கேட்டு சில ஆலோசனைகள் தான், அந்த ஆலோசனைகள் படி நம்மளை நாளுக்கு நாள் நம்ம முன்னேற்றத்தின் பாதையில் நம்ம போகிறதுக்காக தான் இந்த தெய்வ செய்தி ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் நமக்கு நிறைய ஆலோசனைகளையும் ஆழமான சத்தியங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடு கூட